அர்ஜுனா, எனது அருமை மைத்துனா, எப்பொழுது வந்தாய்? வெகு நேரமாக நின்று கொண்டே இருக்கிறாயா என்ன? வந்தவுடன் என்னை எழுப்பி இருக்க வேண்டியதுதானே? நீ நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாய் கிருஷ்ணா. அதனால்தான் எழுப்ப மனம் வரவில்லை. அதற்காக என் காலடியிலே நின்று கொண்டிருக்க வேண்டுமா என்ன? ஒரு ஆசனத்தில் அமர வேண்டியதுதானே? பரவாயில்லை கிருஷ்ணா, உன் காலடியில் இருப்பதே பெரும் பாக்கியம். அது சரி, பெரிய மைத்துனர் தர்மராஜன் நலமாக இருக்கிறார்களா? பாசத்திற்குரிய அத்தை குந்திதேவி எப்படி இருக்கிறார்கள்? என் அருமை சகோதரி திரௌபதி நலமாக இருக்கிறாளா? யாருடைய நலத்திற்கும் எந்த குறையும் இல்லை கிருஷ்ணா. உன்னுடைய அருளால் அனைவரும் பூரண நலமாக இருக்கிறார்கள். சரி, என்ன விஷயமாக என்னை காண வந்திருக்கிறாய்? கிருஷ்ணா! யாரது? துரியோதன மகாராஜாவா? தாங்களா? தாங்களும் இவ்வளவு நேரமும் இங்கேயா இருந்தீர்கள்? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே. நான் இந்த பொடியனுக்கு முன்னாலேயே வந்துவிட்டேன். ஆனால் நீயோ இவனை உபசரித்து வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறாய். மன்னித்து விடுங்கள், நிஜமாகவே நான் உங்களை கவனிக்கவில்லை. கவனிக்க மாட்டாய். நீ உனக்கு வேண்டியவர்களை மட்டும்தான் கவனிப்பாய் என்று எனக்கும் தெரியும். தெரிந்தும் இங்கு வந்தது என்னுடைய தவறுதான். மன்னிக்க வேண்டும் மகாராஜா. அர்ஜுனன் என் காலடியில் இருந்ததால் அவனை எளிதாக பார்த்துவிட்டேன். ஆனால் நீங்கள் என் தலைக்கு மேல் அமர்ந்து இருந்ததால் என்னால் உங்களை கவனிக்க முடியவில்லை. உன் மாடு மேய்க்கும் புத்தியை என்னிடமே காட்டுகிறாயா? உன் தலையிலா அமர்ந்து இருந்தேன்? உன் தலைக்கு அருகில் தானே அமர்ந்து இருந்தேன். மீண்டும் மன்னிக்க வேண்டும். என்ன என்றே தெரியவில்லை. இன்று காலையில் இருந்தே என் வாய் அடிக்கடி குளறுகிறது. குளறும் குளறும். என்ன இருந்தாலும் அரசன் அரசன்தான், இடையன் இடையன்தான் என்பதை நிரூபித்து விட்டாயே. ஐயையோ, மறுபடியும் மன்னிக்கவும் துரியோதனா. நிஜமாகவே தாங்கள் இருந்ததை நான் கவனிக்கவில்லை. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரே நேரத்தில் ஒன்றாக என்னை காண வந்திருக்கிறீர்களா? ஆச்சரியமாக இருக்கிறதே. பரவாயில்லையே, உங்களுக்குள் சமாதானமாகிவிட்டீர்களா? அப்படியானால் பாதி ராஜ்யம் பாண்டவர்களுக்கு கொடுக்க நீங்கள் சம்மதித்து விட்டீர்களா? மிகவும் மகிழ்ச்சி. அப்படியானால் இனிமேல் போர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிண்டலா செய்கிறாய்? அந்த பாண்டவ பதர்களோடு அஸ்தினாபுரத்து அரசனான நான் அற்பத்தனமாக அடங்கி சமாதானமாக போவதா? வெட்கம்! உண்மைதான். துரியோதன மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் சண்டையின்றி சமாதானமாக வாழ்வது வெட்கத்திற்குரிய விஷயம்தான். போதும் உன்னுடைய பரிகாசம். நான் உன்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். எனக்கு உதவ முடியுமா, முடியாதா? துரியோதன சக்கரவர்த்தி, அண்டம் முழுவதும் ஆளும் அஸ்தினாபுரத்து அரசன் இந்த அற்பனின் உதவியை நாடி வந்திருக்கிறாரா? தங்களுக்கு உதவி செய்வது என்னுடைய பெரும் பாக்கியமாயிற்றே. என்ன உதவி வேண்டும் கேளுங்கள். என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்கிறேன். வருகின்ற மகாபாரத யுத்தத்தில் நீயும் உனது படைகளும் எனது படைகளுடன் இணைந்து போர் புரிய வேண்டும். அதாவது மொத்தத்தில் நீ எனக்கு போரில் உதவி செய்து இந்த அற்பர்களை அழிக்க துணை நிற்க வேண்டும். துரியோதன மகாராஜா கோரிக்கை வைக்கிறீர்கள். என்னால் முடியாது என்று மறுக்க முடியுமா? இருந்தாலும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கும் முன் அர்ஜுனன் எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறான் என்று அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுவிட அனுமதி தாருங்கள். அப்பாடா, அனுமதி தந்துவிட்டார். சொல்லப்பா அர்ஜுனா, நீ என்ன விஷயமாக என்னை காண வந்திருக்கிறாய்? நானும் வருகின்ற மகாபாரத யுத்தத்தில் உன்னுடைய உதவியை கேட்டுதான் வந்திருக்கிறேன் கிருஷ்ணா. நீ பாண்டவர்களுடன் இணைந்து யுத்தம் செய்ய வேண்டும். சிவசிவா, என்ன கொடுமை இது! யுத்தமே வேண்டாம் என்று சமாதான தூது போன என்னிடமே இருவரும் வந்து போருக்கு உதவி கேட்கிறீர்களே, என்ன கொடுமை இது! இதை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன். உங்கள் இருவருக்கும் என்ன பதில் சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை. கிருஷ்ணா, ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம்? பணம் பணத்துடன் சேரும், பலம் பலத்துடன் சேரும், படை படையுடன் சேரும். நானும் அரசன், நீயும் அரசன். உன்னிடமும் படை உள்ளது, என்னிடமும் படை உள்ளது. படையும் படையும் சேர்வதுதானே முறை. பணம் படைத்தவனும் படை படைத்தவனும் பஞ்ச பராதிகளான பஞ்ச பாண்டவர்களுடன் கூட்டணி வைப்பது மகா சிங்கம். வந்துவிடு எங்கள் கூட்டணிக்கு. உண்மைதான் கிருஷ்ணா. அண்ணன் சொன்னது போல் எங்களிடம் பணம் இல்லை, படை இல்லை. ஆனால் பக்தி உண்டு கிருஷ்ணா. உன் மீது பக்தி உண்டு. பக்தி மட்டும்தான் உண்டு.
காசுக்கு பெறாத பக்தி. கிருஷ்ணா, நீ யார் பக்கம்? பாராளும் மன்னனின் பக்கமா அல்லது அந்த பரதேசிகளின் பக்கமா? தர்ம சங்கடமான நிலை. நான் யார் பக்கம் சேருவது? இருவருமே எனக்கு வேண்டுபட்டவர்கள், இருவருமே எனக்கு உறவினர்கள். அர்ஜுனனோ என் தங்கை திரௌபதியின் கணவன், துரியோதன மகாராஜாவோ என் அண்ணன் பலராமனின் சம்பந்தி. தெரிகிறதல்லவா, உன் அண்ணன் பலராமனின் மகளைத்தான் என்னுடைய மகன் திருமணம் செய்திருக்கிறான் என்பது தெரிகிறதல்லவா? நீ பெண் வீட்டுக்காரன், நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கைதானே எப்போது ஓங்கி இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பெண் வீட்டுக்காரன் அடிமைதானே. அப்படியானால் என்னுடைய கட்டளையை கூட நீ ஏற்க வேண்டி வருமே. ஆனால் நான் கட்டளையா இடுகிறேன், கோரிக்கை தானே வைக்கிறேன். அதை கூட ஏற்காமல் தயங்கி வியாக்கியானம் பேசுகிறாயே. ஒரு நல்ல விஷயத்திற்காக நீங்கள் இருவரும் என் உதவியை நாடி வந்தீர்கள் என்றால் என் உடலை 2 துண்டுகளாக்கி உங்கள் இருவரிடமும் ஆளுக்கு ஒன்றாக ஒப்படைத்திருப்பேன். ஆனால் அழிவை மட்டுமே தருகின்ற போருக்கு உதவி கேட்டு வந்திருக்கிறீர்களே, சண்டைக்கு எப்படி சம்மதிப்பது? கண்ணா, சண்டை என்பது சத்திரியர்களின் சாமுத்திரிகா லட்சணம். ஆனால் நான் சத்திரியன் அல்ல, இடையன் என்று நீங்கள் தானே சற்று முன்பு கூறினீர்கள். நீ இடையன் இல்லை கிருஷ்ணா, இறைவன், என்னுடைய இறைவன். இறைஞ்சுகிறேன் உன்னை, இன்முகம் காட்டு, இல்லாதவர்க்கு இறங்கு. அர்ஜுனா, என் அன்பிற்குரியவனே. ஒருவர் உரிமையுடன் கோரிக்கை வைக்கிறார், இன்னொருவர் பக்தியுடன் வேண்டுதல் வைக்கிறார். நான் யார் பக்கம் நிற்பது? பரமேஸ்வரா, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை? சரி அர்ஜுனா, துரியோதன மகாராஜா, இந்த உலகத்திலேயே பெரிய படை என்னுடைய படை. அந்த ஒற்றுமையான வீரர்கள் மிகுந்த ஒற்றுமையான படையை 2 துண்டுகளாக பிரிக்க நான் விரும்பவில்லை. உங்களில் யாரேனும் ஒருவருக்கு அந்த படை முழுவதுமாக கிடைக்கும். அதாவது நான் மட்டும் ஒரு பக்கம், என்னுடைய மொத்த படையும் இன்னொரு பக்கம். இது என்ன கேலிக்கூத்து கிருஷ்ணா? பொறுமை மகாராஜா, நான் இன்னும் முடிக்கவில்லை. நான் மட்டும் ஒரு பக்கம், என்னுடைய முழு படையும் இன்னொரு பக்கம். என்னுடைய படையில் உள்ள அத்தனை வீரர்களும் தங்கள் முழு திறமையையும் காட்டி தங்கள் உடம்பில் உயிர் உள்ளவரை தாங்கள் இருக்கும் பக்கத்திற்கு வெற்றியை தேடித்தர உழைப்பார்கள், சண்டையிடுவார்கள். வெற்றியை தேடித்தர உழைப்பார்கள், சண்டையிடுவார்கள். ஆனால் நானோ யுத்தத்தில் ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி எறிய மாட்டேன். எந்த விதமான ஆயுதங்களையும் நான் கையில் ஏந்த மாட்டேன். ஒரு உயிர்களை கூட கொல்ல மாட்டேன். என்ன, ஒரு உயிரை கூட கொல்ல மாட்டாயா? அப்படியானால் நீ வெட்டியாக வெறுமனே சும்மா இருப்பாயா? ஆம், நான் சும்மாதான் இருப்பேன். அப்படியானால் நீ இருக்கும் இடத்திற்கு உன்னால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அப்படித்தானே? அப்படியும் இருக்கலாம். சரி, இப்பொழுது சொல்லுங்கள், நான் மட்டும் யாருக்கு வேண்டும்? என்னுடைய முழு படைபலமும் யாருக்கு வேண்டும்? இந்த கேள்விக்கு முதலில் யார் பதில் சொல்ல வேண்டும் கிருஷ்ணா? அர்ஜுனன் தான் முதலில் பதில் சொல்ல வேண்டும். காரணம், அவனைத்தானே நான் முதலிலே பார்த்தேன். அது மட்டுமல்லாமல் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவன் தம்பிதானே. அதனால் வயதில் இளையவனுக்கே கோரிக்கை வைக்க முதல் உரிமை கொடுப்போமே. இதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கிருஷ்ணா. பைத்தியக்காரன் கூட நீ ஒருவன் மட்டும் வந்தால் போதும், எனக்கு உன்னுடைய படை வேண்டாம் என்று சொல்ல மாட்டானே. அப்படி இருக்க நீ அர்ஜுனனிடம் முதலில் கேட்டால் அவனும் உன்னுடைய படையைத்தானே கேட்பான். பிறகு வெட்டியாக நீ மட்டும் எங்கள் அணியில் எதற்கு? ரொட்டி சுடவா? என்னுடைய முடிவில் மாற்றம் இல்லை துரியோதன மகாராஜா. எனக்கு யுத்தம் செய்யவோ யுத்தத்தில் பங்கு கொள்ளவோ துளியும் விருப்பமில்லை. எனவே நான் ஒரு புறமும் என்னுடைய படை ஒரு புறமும். அர்ஜுனா, நீயே முதலில் கேள். உனக்கு யார் வேண்டும்? நான் வேண்டுமா அல்லது என்னுடைய படை வேண்டுமா? இது ஒருதலை பட்சம் கிருஷ்ணா. பொறுமை துரியோதனா. அர்ஜுனா, சொல், உனக்கு நான் வேண்டுமா என் படை வேண்டுமா? எனக்கு நீதான் வேண்டும் கிருஷ்ணா. என்ன, நிஜமாகவா? ஆம், எனக்கு என் கிருஷ்ணன் தான் வேண்டும். அப்படியானால் கிருஷ்ணனுடைய முழு படையும் எனக்கா? கிருஷ்ணனுடைய பெரும்படை முழுவதையும் நீங்களே உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். எனக்கு கிருஷ்ணன் மட்டும் போதும். அர்ஜுனா, நன்றாக யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்தாயா? அர்ஜுனா,
நன்றாக யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்தாயா? உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறேன். மீண்டும் ஒருமுறை நன்றாக யோசித்து பதில் சொல். இதில் யோசிப்பதற்கு எதுவுமே இல்லை கிருஷ்ணா. எனக்கு நீதான் வேண்டும். நீ மட்டும்தான் வேண்டும். அப்படியானால் உன் விருப்பம். விதி யாரை விட்டது? துரியோதன மகாராஜா, இன்று உங்களுக்கு யோகம் அடித்து இருக்கிறது. உங்கள் விருப்பப்படியே என்னுடைய பெரும் படையும் உங்களுக்கே கிடைத்துவிட்டது. இதில் உங்களுக்கு முழு திருப்தி தானே? ஆகா, திருப்தி கண்ணா, முழு திருப்தி. சந்தோஷம் கண்ணா, மிக்க சந்தோஷம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் படையை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பி வை கிருஷ்ணா. நாளையே அனுப்பிவிடுகிறேன். மிகவும் சந்தோஷம் கிருஷ்ணா. நான் வருகிறேன். சந்தோஷமாக போய் வாருங்கள். அடே அர்ஜுனா, அடி மடையா, பொன்னான வாய்ப்பை நழுவ விட்டு விட்டாயே. நான் தான் திரும்ப திரும்ப சொன்னேனே, நான் யுத்தம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆயுதத்தையும் கையில் எடுக்க மாட்டேன், யாரையும் கொல்ல மாட்டேன் என்று. பிறகு ஏனடா நீ என்னை கேட்டாய்? என்னுடைய பெரும் படையை கேட்டிருக்கலாமே. என்னை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படிடா நீ வெற்றி பெறுவாய்? உன்னை இழந்து மட்டும் நான் எப்படி வெற்றி பெறுவேன் கண்ணா? இந்த மூவுலகமும் உன் முக்கால் அடிக்குள் தானே கண்ணா. மன்னவர்களுக்கெல்லாம் சிறந்த மன்னாதி மன்னா, மாய கண்ணா, புருஷர்களுக்கெல்லாம் உத்தமமான புருஷோத்தமா. இந்த மண்ணுலகில் உள்ள மன்னர்கள் எல்லாம் எதிர்த்து வந்தாலும் மாதவன் அருகில் இருக்கும் பொழுது என்னை மற்றவனால் வெல்ல முடியுமா? மாயவன் அருகில் இருக்க மரணம் என்னை நெருங்குமா? நான் பெறப்போவது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்க வேண்டும் கண்ணா. உன் காலடியில் இருக்க வேண்டும். உனக்கு என் மீது அவ்வளவு நம்பிக்கையா? என்னை நம்பி ஒட்டுமொத்த படையையும் இழந்திருக்கிறாயே. உனக்கு சிறிதும் கலக்கம் இல்லையா? கண்ணன் இருக்க கலக்கம் ஏன் கண்ணா? அர்ஜுனா, என் அன்பிற்குரியவனே, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு நீ வேண்டும் ஐயனே. உன் அருள் வேண்டும். உன் காலடியில் ஓர் இடம் வேண்டும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.